friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா there is and there are. ஓகே, இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேர்னா என்னன்னு தெரியணும். தேர் அப்படின்னா அங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள் அங்க இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அங்க பேக் இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? இப்படி அங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம சொல்லுவோம்ல, நீ அங்க போகாத, அங்க போய் சாப்பிடாத, இப்படி அங்க யூஸ் பண்ணும்போது தேர். ஓகே, அடுத்து அங்க பேக்ல போன் இருக்கு, அங்க மதில்ல குரங்கு இருக்கு, இப்படி அங்கன்னு சொல்லும் போது நம்ம தேர் யூஸ் பண்ணோம். ஓகே, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டோன்ட் கோ தேர். இப்போ டோன்ட் கோ தேர் இல்ல தேர் அப்படின்னா என்ன? அங்கு. ஓகே, அங்கு. தேர்னா அங்கு. அடுத்து டோன்ட் கோ. இப்போ நம்ம போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. இது போகாத அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ டோன்ட் கோ, போகாதே. ஓகே, டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே. ஓகே, அடுத்து ஸ்டே தேர் அப்படின்னா அங்கே இரு. நம்ம சொல்லுவோம்ல, நீ இன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஸ்டே தேர், அங்கே இரு அப்படின்னு அர்த்தம். அங்கே தங்கிடு அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் she lives there alone அப்படின்னா அவள் அங்கு தனியாக வாழ்றா. இப்படி சொல்லுவோம்ல, அவ அங்க தனியா வசிக்கிறா. வசிக்கிறா, வாழ்றா, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அங்க அவ தனியா இருக்கிறது சமம். அப்போ இதுல she lives there alone. ஷீனா அவள், அடுத்து lives அவ வாழ்றது. ஓகே, verb அவ வாழ்றதுதான் என்னது? lives. she வந்திருக்கனால லாஸ்ட் yes போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன? அங்கு அப்படின்னா there, தனியாக அப்படின்னா alone. ஓகே, she lives there alone. அவள் அங்கு தனியாக வாழ்றா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, who is there? யார் அங்கே? ஓகே, அங்க யார் நிக்கா, யார் அங்க அப்படின்னு கேட்போமா? அப்போ who is there, யார்னா who, அங்கே அப்படின்னா there. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, he is there, அவன் அங்கே இருக்கிறான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அவ அங்க இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அவன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது he is there. இது அவள் அங்கே இருக்கிறாள் அப்படின்னா she is there. ஓகே, இப்படி தேர்னா அங்கு, அங்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? தேர் பார்த்தோம். இனி என்னன்னா இஸ் ஆர் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இஸ் ஆர் வந்து பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம இப்ப பார்க்க போறது இஸ் ஆர், இப்போ பிரசன்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டோர் இருக்கு, அந்த டோருக்கு மேல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு அப்படின்னு சொல்றேன். இருக்கு அப்படின்னு சொன்னா அது இப்போ அந்த டோருக்கு மேல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குதானே, அது பிரசன்ட்ல நடக்கக்கூடிய விஷயம், இப்போ நடக்கக்கூடியது. இது டோருக்கு மேல ஒரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட், ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது டோருக்கு மேல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குன்னு சொல்றேன். அப்போ ஒன்னே ஒன்ன மென்ஷன் பண்றேன், ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை. அப்போ ஒன்னே ஒன்ன மென்ஷன் பண்ணும்போது நம்ம தேர் இஸ் யூஸ் பண்ணணும். இது அந்த டோர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருந்து அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? தேர் ஆர். ஓகே, ஒண்ணுக்கு மேல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தேர் ஆர். இது ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தேர் இஸ். ஓகே, சிங்குலர் நவுன், தேர் ஆர்னா ப்ளூரல் நவுன். ஓகே, புரிஞ்சுங்களா? தேர் இஸ்னா ஒன்னே ஒன்ன மட்டும் மென்ஷன் பண்ணோம், தேர் ஆர்னா ஒன்றுக்கு மேற்பட்டதா மென்ஷன் பண்றது. ஓகே, இனி இந்த தேர எப்போ சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மை புக் இஸ் ஆன் தி டேபிள். ஓகே, இல்ல 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, மை புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னா என்னுடைய புத்தகம், என்னுடைய புக் வந்து மேசைக்கு மேல இருக்கு. ஆன் தி டேபிள் அப்படின்னு சொன்னாலே மேசையின் மீது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே,
ஒரு மேற்பரப்பு சர்ஃபேஸுக்கு மேல ஒன்னு டச் ஆகி இருக்குன்னா அங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மேசையின் மீது அப்படின்னு சொல்லும்போது ஆன் த டேபிள். ஓகே, அப்போ என்னுடைய புக் அப்படின்னு சொல்லும்போது மை புக். ஓகே, மை புக் இஸ் ஆன் த டேபிள். என்னுடைய புக் வந்து மேசைக்கு மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The book is on the table. புக் வந்து மேசைக்கு மேல இருக்கு. ஓகே, இந்த the book யூஸ் பண்ணும்போது நம்முடைய புக்காவும் இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க புக்காவும் இருக்கலாம். ஓகே, நம்ம வீட்ல உள்ள அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க புக்காவும் இருக்கலாம். ஓகே, the book is on the table சொல்லும்போது மேசைக்கு மீதுன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ புக் வந்து மேசைக்கு மீது இருக்கு. இப்போ அவங்க கேட்பாங்க என்னுடைய புக் எங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியும் அது யாருடைய புக், என்ன புக்குன்னு தெரியும். அப்ப தெரியறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த புக் வந்து மேசைக்கு மேல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுமா. அப்போ புக் மேசைக்கு மேல இருக்குன்னு சொல்லும்போது the book is on the table. ஓகே, இதே இது there is a book on the table அப்படின்னு சொல்லும்போது மீனிங் என்ன, மேசையின் மீது ஒரு புத்தகம் உள்ளது. மேசைக்கு மேல ஒரு புக் இருக்கு அப்படின்னு தான் தெரியும். இப்ப அந்த புக் வந்து என்ன புக்கு, யாருக்கு புக் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம வீட்டுல நம்ம அண்ணன் தம்பி யாராவது தேடுறாங்க, வச்ச புக்க காணலையே, எங்க வச்சேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், மேசைக்கு மேல ஒரு புக் இருக்கு அதுவான் பாரு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ மேசைக்கு மேல ஒரு புக் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தேர் யூஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச புக்கு அது என்ன புக்குன்னு தெரியும் அப்படிங்கிறப்போ த புக் யூஸ் பண்ணலாம். என்னுடைய புக்குன்னு மென்ஷன் பண்ணும்போது மை புக் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ மை புக்னா என்னுடைய புக்கு, த புக்னா அந்த புக் வந்து எனக்கு தெரிஞ்ச புக்கு இல்ல என்னுடைய புக்கு இல்ல அண்ணன் தம்பி யாருக்காவது புக்கா இருக்கலாம். இதே இது there is a book அப்படின்னு சொல்லும்போது மேசைக்கு மேல ஒரு புக் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம இங்க அங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த there வந்து சப்ஜெக்டா வரும்போது அது வந்து டம்மி சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, there வந்து டம்மி சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம அங்கு மேசையின் மீது ஒரு புக் உள்ளது அப்படின்னு சொல்ல மாட்டோம். there வந்தாலே அங்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அப்ப நம்ம சொல்லும் போது மேசைக்கு மேல ஒரு புக் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, there எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுங்களா. இனி இந்த there is there ஆருக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, there is a cat in the garden அப்படின்னா தோட்டத்துல ஒரு பூனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தோட்டத்துல ஒரு பூனை இருக்குதுன்னு சொல்லும்போது அது தெரியாத பூனை, யாருக்கு பூனை என்னன்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா தோட்டத்துல ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்றப்போ நம்ம there யூஸ் பண்றோம். ஓகே, there is a cat. இங்க is எதுக்கு யூஸ் பண்றோம், a cat சிங்குலர் நவுன் வந்திருக்கு. ஒரே ஒரு கேட் தான் அந்த தோட்டத்துல இருக்கு. அப்போ ஒன்னே ஒண்ண மென்ஷன் பண்ணும்போது இங்க is யூஸ் பண்றோம். ஒண்ணுக்கு மேல் அப்படின்னு சொல்லும்போது இங்க are யூஸ் பண்ணுவோம். ஓகே, there is a cat in the garden. in எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ தோட்டத்தில் ஒரு பூனை இருக்கிறது. அப்ப தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்ப தோட்டத்துல ஒரு பூனை இருக்குதுன்னு சொல்லும்போது தோட்டத்துக்கு உள்ள, உள்ளேன்னு சொன்னாலே இன். ஓகே, in the garden. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, there are some fruits in the fridge. குளிர்சாதன பெட்டியில் சில பழங்கள் உள்ளன. ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரிட்ஜ், சில பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது some fruits. இங்க ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இங்க some fruits அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, some fruits அப்படின்னா ஒண்ணுக்கு மேல், ஒண்ணுக்கு மேல் சொல்லும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். இது a fruit, ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பி is வரும். ஓகே, அப்போ there are some fruits in the fridge. குளிர்சாதன பெட்டியில சில பழங்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, there is a pen in my bag. என் பையில ஒரு பேனா உள்ளது அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு பேனா இருக்கு என் பேக் உள்ள. அப்போ என் பையில் அப்படின்னா my bag. in எதுக்கு யூஸ் பண்றோம், என் பேக்குக்கு உள்ள அப்படின்னு சொல்லும்போது in யூஸ் பண்றோம். அடுத்து ஒரு பேனா, பேனா, ஒரு பேனாயை மென்ஷன் பண்றதுனால இங்க என்னதை யூஸ் பண்றோம், is யூஸ் பண்றோம். இது ரெண்டு பேனா அப்படின்னு சொல்லும்போது இங்க ஆர் யூஸ் பண்ணுவோம். அப்போ நவுன் வந்து சிங்குலரா வந்திருக்கு அப்படின்னா இங்க என்ன வரும், is வரும். there is a pen in my bag.
என் பையில ஒரு பேனா உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, there are many people in the park. இந்த பார்க்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் அப்படின்னு சொல்லும் போதே என்னது வரும்? ஆர் தான் வரும். ஓகே, ஒரு ஆளை மென்ஷன் பண்ணா இஸ் வரும். இல்ல many people நிறைய பேரை மென்ஷன் பண்ணிருக்கு, அப்ப இங்க ஆர் வரும். ஓகே, many people in the park, அந்த பூங்காவில், பார்க்குக்கு உள்ளேன்னு அர்த்தம். ஓகே, பார்க்குக்கு உள்ள நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ there are many people in the park, பூங்காவில் நிறைய பேர் உள்ளன. அப்போ இஸ் எங்க யூஸ் பண்ணணும்? ஒன்னே ஒன்ன மட்டும் மென்ஷன் பண்ணும்போது நவுன் வந்து ஒன்னே ஒன்னு இருக்கணும், அப்போ நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். இது நவுன் வந்து ப்ளூரல் நவுன் ஒண்ணுக்கு மேல் இருந்துச்சு அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, there is some water in the bottle. பாட்டில்ல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, some water அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? இஸ் வந்திருக்கு. இப்போ ஒன்னே ஒன்ன மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இஸ் சேர்க்கணும். இங்க some water அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ இல்லையா இஸ் சேர்த்திருக்குன்னா, இப்போ வாட்டர் அப்படின்னாலே அது அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி இஸ் தான் வரும். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். இப்போ கவுண்டபிள் அப்படின்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு மார்க்கர் இருக்கு அப்படின்னா இது என்ன? ஒரு மார்க்கர்னு கவுண்ட் பண்ண முடியுது. இப்போ 2 மார்க்கர் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியுது. இது அன்கவுண்டபிளுக்கு நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் வந்து 1 2ன்னு கவுண்ட் பண்ண முடியாது. அது 1/2 லிட்டர் 1 லிட்டர் அப்படிதான் கவுண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா 1 பாட்டில் 2 பாட்டில் அப்படிதான் சொல்லுவோம். ஓகே, அப்போ 1 2ன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது அன்கவுண்டபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், அடுத்து மில்க், அடுத்து சால்ட், அதுக்கப்புறம் ஆயில், இது எல்லாமே என்ன? அன்கவுண்டபிள். ஓகே, நாலேஜ், அட்வைஸ், ஹோம்வொர்க், இது எல்லாமே என்ன? அன்கவுண்டபிள் தான். ஓகே, இப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன வரும்? இஸ் தான் வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ there is some water in the bottle அப்படின்னா some waterன்னு வந்தாலே அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி என்ன வரும்? இஸ் வரும். ஓகே, சம்னா கொஞ்சம் தண்ணீர், some water கொஞ்சம் தண்ணீர். எதுல? இந்த பாட்டில். இந்த பாட்டில் அப்படின்னா பாட்டிலுக்கு உள்ளதுன்னு தண்ணி இருக்கும். அப்ப பாட்டிலில் அப்படின்னு சொன்னாலே இந்த பாட்டில். ஓகே, பாட்டிலுக்கு உள்ள கொஞ்சம் தண்ணீர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, there is some milk in the fridge. ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் மில்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் மில்க் இருக்கு. அப்ப மில்க்ங்கிறது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி இஸ் தான் வரும். ஓகே, இல்ல எவ்வளவு இருக்கு? கொஞ்சம், சம் மில்க், அப்போ கொஞ்சம் பால் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, எதுல? ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது, குளிர்சாதன பெட்டியிலன்னு சொல்லும் போது இந்த ஃப்ரிட்ஜ். ஓகே, ஒண்ணுக்கு உள்ளாடி இருக்குன்னு சொல்லும் போது இன் போட்டோம். ஓகே, அப்போ there is some milk in the fridge. இது கொஞ்சம் பால் இருக்குன்னு சொல்றேன். இது ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? there is milk in the fridge. ஓகே, கொஞ்சம் அப்படின்னு சொல்லாம ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது there is milk in the fridge. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, there are 150 chairs in this hall. ஓகே, 150 chairs. இது ஒன்னே ஒண்ண மென்ஷன் பண்ணும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன? 150 chairs இருக்கு. அப்போ 150 சொல்லும்போது இங்க என்ன வரும்? ஆர் தான் வரும். ஓகே, ஒண்ணுக்கு மேல் சொன்னாலே இங்க ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க 150 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? ஆர் தான் வரும். அப்ப there are 150 chairs in this hall. இந்த மண்டபத்துல, இந்த ஹால், இந்த மண்டபத்துல 150 நாற்காலிகள் உள்ளன. ஓகே, அப்ப மண்டபத்துக்கு உள்ள அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணிருக்கோம். மண்டபத்துக்கு உள்ள அப்படிதானே நாற்காலிகள் இருக்கும். மண்டபத்தில் அப்படின்னு சொல்லும் போது இன் சேர்ப்போம். in this hall. ஓகே, ஓகே, இப்போ உங்களுக்கு there is எங்க யூஸ் பண்ணணும், there are எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.